சாந்தி மந்திரம் வரும் வேதத்துல. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. அவசிஷ்யத்தைன்னா எஞ்சி உள்ளதுன்னு அர்த்தம். எஞ்சி இருப்பதும் அது அப்படின்னு வரும். பூர்ணமாதான்னு வரும். அந்த அதர்னா பியாண்ட் திஸ் மேனிஃபெஸ்டேஷன் அர்த்தம். நீங்க நானு இந்த காஸ்மாஸா இருக்கிற இதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன். ரொம்ப பொட்டன்ஷியலா இருக்கு. சயின்டிபிக் ட்ரூத்ஸ் எல்லாம் விஞ்ஞான உண்மைகள், சாதாரண உண்மை இல்லை. அதனுடைய ஒரு தூசுதான் இந்த தோன்றியுள்ள பிரபஞ்சம். அதுக்குள்ள இருக்கிற பிரபஞ்சம் நல்லா புரியும். இந்த வீடுங்கிற மொத்த கிரவுண்டுல இந்த ஹால் இருக்கு இல்லையா? அந்நியமா இல்லை, எங்கேயும் இல்லை. எக்ஸ்டென்ஷன் கிடையாது, செப்பரேட் கிடையாது. நிறைய விஷயங்கள் டீப்பா நம்மளுக்குள்ள நம்ம பார்க்கணும். இந்த பார்வையோட பார்க்கணும். ஏன்னா சதா நிகழ்ந்துட்டே இருக்கு, சதா நிகழ்ந்துட்டே இருக்கு. பூர்ணமத பூர்ணமிதம். இதம்ன்றது மேனிஃபெஸ்டட், தட் which takes form, which assumes form. ஃபார்ம தென்படுறது நம்மளுடைய அறிவுக்கு தென்படாம ஃபார்மாவையும் இருக்கு. நீங்க பாக்குறவருங்க, கேட்கிறவருங்க, சத்தம் கூட ஒரு ஃபார்ம். இப்ப என் பேச்சு ஒரு ஃபார்ம். It carries some deep meaning. That form carries some meaning to you. அந்த மாதிரி 5 புலன் அசைவுகள் எல்லாமே ஃபார்ம்ஸ். அது வழியாதான் அறிவு பார்க்கிறது. அறிவுன்னா கண்டிஷன்டா இருக்கிற மேனிஃபெஸ்டட்குள்ள மாட்டின் இருக்கிற, மேனிஃபெஸ்டடாவே எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கிற அறிவு. அது பேர் கண்டிஷன்டு கான்சியஸ்னஸ் பேரு. கண்டிஷன்டுன்னா என்ன? அப்படித்தான் சுத்தம். ஃபர்ஸ்ட் கியருக்கு 10-15 கிலோமீட்டர் இஞ்சி குச்சினா 20 கிலோமீட்டர் வேகம் தான் எடுக்கும். ஏகப்பட்ட சத்தம் வரும். எவ்வளவு செங்குத்தா இருந்தாலும் எடுக்கும். பெரிய வீல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு டாப் கியருக்கு தான் சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பவர்ஃபுல்லா இழுக்கணும் வண்டியை. அவ்வளவு வெயிட்டையும் அவ்வளவு டன்னேஜும் அந்த கியர் பல்லுல ஸ்லிப் ஆகாம இழுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இங்க மேனிஃபெஸ்டடா சுட்டறிவா கண்டிஷன்டா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்னு ஒண்ணுக்கு ஏற்ற ஸ்பீடா நியூட்ரலா எந்த கியர்லயும் மாட்டாம வெறும் ஆசிலேஷன்லயே இருந்து இருக்கிற மாதிரி எல்லா விதத்திலையும் போர்சஸ் எல்லாத்தையும் அதுல இருக்கு. எல்லா போர்சஸ், எல்லா எனர்ஜிஸ், எல்லா ஃபார்ம்ஸ், ஆட்டம்ல இருந்து, ஸ்பேஸ்ல இருந்து, சபாடாமிக் பார்ட்டிகிள்ஸ்ல இருந்து. சயின்ஸோட தானே போக முடியும், வேற எங்க போக முடியும்? ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் தன்னுடைய சுட்டறிவு மூலமா தான் எல்லா ஆராய்ச்சியும் நடக்குது. சுட்டறிவே ஒரு தூசு. மொத்த சுட்டறிவும் பாருங்க, ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி வருது காத்தல். பண்ணதையே பண்ணிட்டு, பார்த்ததையே பார்த்து அதுலயே கம்பாரிசன் பண்ணிட்டு, அதுல எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல. எங்க ஓடிட்டு இருக்கு பாருங்க ட்ரெயின். அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும்னு ஈகோ தன்னை தானே கம்பேர் பண்ணிக்கிறது. உலகத்துல இன் கம்பாரிசன் வித் அதர்ஸ். அதனாலதான் மகான்கள் என்ன பண்றாங்க, இந்த கண்டிஷன்டு கான்சியஸ்னஸ் சொல்லப்படுற ஈகோ ஆட்டம், கொலவெறி ஆட்டம், பேயாட்டம், பெரிய கிளவுடு, அதுதான் பூர்ணமிதம். பூர்ணம் அந்த வார்த்தை எங்க வந்தீங்க? எல்லாத்துலயும் இந்த ஸ்லோகம் பூரா பாத்தீங்கன்னா பூர்ணம் 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 வருது. பூர்ணம்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட், கம்ப்ளீட்டட், முடித்து வைக்கப்பட்டது. எப்படி முடித்து வைக்கப்பட்டது? இங்க என்ன இருக்கு? பூர்ணமிதம்ல இதமும் பூர்ணம் தான். தோன்றியத்துக்கும் பூர்ணம்னா என்ன அர்த்தம்?
சரி, என்ன இருக்குங்க பூரணமா என்ன தோன்றி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசம் 3D 3 டைமென்ஷனல்ல கரெக்டா நமக்கு அதால எழுதுகிறோம், தூக்கத்துல எழுதுகிறோம். ஒரு அருகதையுள்ள உடல் உயிரை சத்தியமா எடுத்துட்டு நினைக்கிற மனசாக எழுந்துக்கும். மனசாக தானே எழுந்துக்கும், கை கால எழுந்துக்கிறது இல்ல. மனசுன்னா என்ன? திருப்பி ஃபீலிங்ஸ், இமோஷன், சீட் ஆஃப் இமோஷன்ஸ். சீட் ஆஃப் இமோஷன்ஸ். அத என்ன சொல்றாங்க? இதுவும் தோன்றியுள்ளதும் பூரணம் அப்படின்னா இந்த 3Dயும் 3Dன்னா என்ன அர்த்தம்? நீளம், அகலம், உயரம். இந்த பிரபஞ்சம் அப்படிதான் இருக்கு. இன்ஃபினிட்டின்னு சொன்னா கூட இன்ஃபினிட்டிக்கும் ஏதோ ஒன்று இருக்கு, டைமென்ஷன் இருக்கு. இன்ஃபைனைட் ஸ்பேஸ் உன்னாலதான் அளக்க முடியல, பட் இட் ஹாஸ் டைமென்ஷன்ஸ். அஷ்ட திக்குகள்னு சொல்றாங்கல்ல, அஷ்ட திக் பாலகர்கள் அப்படின்றாங்க. 8 திக்குகள் 8 திசைகள் இருக்கு அப்படின்றாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன், திசைகள், நீளம், அகலம், உயரம் கொண்டது திசை. இது பொருள். பொருள் நம்மளே நம்மளுடைய வடிவமே நம்மளை போட்டு நம்மளுடைய கண்டிஷன்டு கான்சியஸ்னஸாவே எப்பவும் இருந்துட்டே இருக்கு. எப்பவும் இருந்துட்டே இருக்குன்னா திருப்பி எப்பவும் ரிலேட்டட் டு காலம். கரெக்டா? எப்பொழுதுமே அப்படின்னா என்ன அர்த்தம்? காலம் அப்படின்னா இந்த இதுவும் பூரணம் சொல்றதுல இந்த 3 டைமென்ஷன் பிளஸ் காலம். தோன்றியுள்ளதும் இந்த ரெண்டுத்துக்குள்ள இருக்கு. ஆனா அந்த பூரண பொருள், அந்த பூரணத்தன்மை பூர்ணமாதான்னு சொல்ற அந்த பூரணம் ஒரு துளி சபாட்டாமிக் பார்ட்டிகளா ஒரு மனிதனா தனித்த புத்தியோட உள்ளுக்குள்ள மனத்தோட அகங்காரத்தோட உரிகளோட புலன்களோட இப்படி விவரிக்கிறதாவும் இருக்கு. பர்ஃபெக்டா இருக்கு. க்ளூ இதெல்லாம் இதெல்லாம் என்ன உங்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்றது? நான்றது பெரிய விஷயம் போல் இருக்கு. ஆனா இப்படி இப்படி தென்படுறது சும்மா சுட்டடிக்கு அப்படி தென்படுது. கை காலு உடம்பு காட்சிகள் 5 புலன்கள் வழி அப்படி தென்பட்டு இருக்கு. இதுலயும் இருக்கிறது அதுதான். அங்கிருப்பதும் தோற்றத்துக்கு அப்பால் இருப்பதும் பூரணம். ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு க்ஷணம்னாலே காலம். தோற்றத்துக்கு அப்பால் என்ன அர்த்தம்? தோற்றம் கால தேசத்தால கட்டுப்பட்டது. இதுவும் பூரணம். பூர்ணமா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே பூரணம். அது தோற்றத்துக்கு அப்பால் இருப்பது அதுவும் பூரணம். தோன்றியுள்ளதும் பூரணம். பூர்ணமிதம் பூர்ணாத் அத பூரணத்திலிருந்து பூர்ணம் ஆதாய அதாவது பூரணத்திலிருந்து அது அந்த பூரணத்திலிருந்து முழு பூரணம். பொறுப்பா தோற்றத்தை காப்பால் இருக்கிறதுல தோன்றியுள்ளது அடங்கி கிடக்குன்னு அர்த்தம். இது எப்படின்னா பெரிய சர்க்கிள்குள்ள சும்மா டிமார்க் பண்ணி ஒரு குட்டி சர்க்கிள் வரைகிற மாதிரி ஒரு புள்ளி போடுற மாதிரி. அப்பாலா இல்ல இது. இந்த குட்டி சர்க்கிள் தோன்றியுள்ள பூரணம் அப்பாலா இல்ல. பூர்ணா பூர்ணம் உதச்சியதே. பூரணத்திலிருந்து இந்த பூரணம் தோன்றுகிறது. குட்டி குட்டி பூரணம் பொறுமா. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய. அடுத்த லைன் என்ன? பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே. பூரணத்திலிருந்து பூரணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன, வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லாம் சிமெட்ரிக்கல். எல்லாம் சிமெட்ரிக்கல். ஒரு புள்ளியும் அண்டமும் ஈக்குவல். எந்த விஷயத்துல ஈக்குவல் அது ரொம்ப முக்கியம். சரிதான், அது அப்புறம் பார்ப்போம். அப்புறம்
பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய, பூர்ணத்திலிருந்து பூர்ணம் பூர்ணம் தோன்றிய பிறகு பூர்ணம் ஏவ அவசிஷ்யது, எஞ்சி இருப்பதும் பூரணம். இங்க வந்து பூரணம் 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 பூரணம், அந்த பூரண வார்த்தை மாத்திரம் சைஸ், டைமென்ஷன், கால, தேசங்கள், இது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நடுவில் வந்த வேர்ட்ஸ் எல்லாமே இல்லைங்க. புரியுதா? அதுக்கெல்லாம் அது மீனிங்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. இப்போ உலகம்ன்றது 5 புலன்களால குறிப்பிடப்பட்டு ஒரு 3D ஸ்பேஸ்லயும் காலத்திலையும் இருக்கு. சூரியன் அப்படின்னோடனே நம்மளுக்கு வந்து கூடவே காலமும் தோணும். மனசால நினைச்சாலும் காலம் தோணும். உண்மையாவும் காலத்துல இருந்துட்டு இருக்கு, பிசிக்கல் காலமா இருந்துட்டு இருக்கு. எல்லாமே இந்த பிசிக்கல் காலம் எல்லாமே வந்து ஒப்பிடப்பட்டு பேசப்படுபவை, ரிலேஷனல். கரெக்டா? இந்த சூரிய குடும்பம் வந்து எவ்வளவு பில்லியன் வருஷமா எவ்வளவு மில்லியன் வருஷமா இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கூட இருக்கு. இதுக்கு ஒரு கால எல்லை இருந்ததுன்னா இதை தாண்டி இன்னும் கால எல்லைகள் எத்தனையோ இருக்க போகுது. இந்த அண்ட பேரண்டங்கள் என்னைக்கு லயமாக போகுது, இதெல்லாம் வந்து அணு ஆராய்ஞ்சாலும் அதே ரிசல்ட் தான் வரும், அண்டத்தையே ஆராய்ஞ்சாலும் அந்த ரிசல்ட் தான் வரும். இது வந்து மைண்ட் எக்ஸ்ப்ளோசிவ், சோ கால்டு பிரெயின் எக்ஸ்ப்ளோசிவ். பிரெயினே வெடிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு பொருளை பத்திய விஞ்ஞானம். இவங்க வந்து they are not bothered about it. They were only concentrating upon the essential truth, the fundamental truth. ஃபண்டமெண்டல் என்ன, எது முக்கியம், இங்க எதுல இருந்து எது வருது? கை காது உடம்பு, என்னுடைய கண்ணு மூலமா பார்க்கும் திறன், பார்க்கப்பட்ட காட்சி, அதுல என்னுடைய விஞ்ஞான உண்மைகளை ரிலேஷனலா கண்டுபிடிச்சுட்டே போயிட்டு இருக்கிறது எல்லாம் எல்லாத்துக்கும் மூலம் என்ன, அடிப்படை என்னைய அப்சல்யூட் அப்படின்வாங்க. முழுமை, இதேதான் பூரணம் தான் அப்சல்யூட். அது என்ன, எல்லாத்துக்கும் என்ன, தோன்றி உள்ளதுக்கு வேற ஏதாவது மூலம் இருக்கா, இல்லாட்டி தோற்றத்துக்கு அப்பால இருக்கிறது வேற ஏதாவது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டையே, இந்த கவிதையே கவிதை மாதிரி கொடுத்திருக்கிற ஒரு ஆன்ம விஞ்ஞானம் இது. அவ்வளவு பிரில்லியன்ட். ஏன்னா இதுக்கு இந்த மனித மனம், மூளை படைத்த ஒரு மனிதன் வருவான், அவனுக்கு இந்த டிப்பை கொடுத்தா போறோம், இந்த க்ளூ கொடுத்தா போறோம், ராக்கெட் ஸ்பீட்ல அதுக்கு போயிடுவான். மூலத்துக்கு போய் நிக்கக்கூடிய திறன் அதுக்கு இருக்கு. மனித மனம் தான் பண்ண முடியாது, மிருகங்கள் பண்ண முடியாது, வேற எந்த அறிவும் சுட்டறிவும் பண்ண முடியாது. முழுமையா ஞானமயமா அந்த பூர்ணமத இல்லாட்டி பூர்ணமிதம் எதுவா இருந்தாலும் அந்த பூர்ணம் வார்த்தைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற சத்தியங்கள் என்ன, அதுக்குள்ள பண்ணக்கூடிய தகுதி ஒப்பனுக்கு தான் இருக்கு. அப்படின்னுட்டு இவங்க நல்லா உணர்ந்து கழிச்சு இருந்து அப்படி இப்படின்ற அந்த வார்த்தைகள் எல்லாமே பூரணன்ற வார்த்தையை ஒட்டி நடக்கிற நிகழ்வுகள், சாதாரண நிகழ்வுகள் கிடையாது. புரியுதா? காலத்துக்குள்ள மாட்டிண்டு, தேசத்துக்குள்ள மாட்டிட்டு, ஒரு டைமென்ஷன்ல மாட்டிட்டு, 3D டைமென்ஷன்ல மாட்டிக்கிட்டு மேட்டர் சம்பந்தமானது கிடையாது. புரியுதா? திடப்பொருள், பௌதீக பொருள் சம்பந்தமான விஷயம் கிடையாது. நேர தன்னுடைய மனமே எங்கிருந்து உதிக்கிறது அப்படின்ட்டு ஒரே ஜம்ப். என்ன இங்க வந்து நம்மளுக்கு தத்துவம் தெரிஞ்சதுன்னா மனம் எல்லாம் இருக்கவே இருக்காது. தத்துவத்துல நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம்னா, நம்ம உண்மை தெரிஞ்சுட்டோம்னா எந்த காத்தும் நம்மள சலசலக்க வைக்காது, எந்த பயமும் அறவே இல்லை. மனம்தான் எல்லாம் பிரச்சனை. அப்படி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பூர்ணாத் பூர்ணமுதட்சதே, பூர்ணத்திலிருந்து பூரணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே அப்படின்றார். பூரணத்திலிருந்து பூரணங்கள் தோன்றிக் கொண்டே இருந்தாலும் எஞ்சி இருப்பவைகளும் பூரணங்கள். அப்படின்னா என்ன? எங்கேயுமே இட் நெவர் கெட்ஸ் டிப்ளீட்டட் ஆர்
ரெடியூஸ்ட். குறைவும் கிடையாது, கூடுதலும் கிடையாது. என்னவோ ஒரு பொருள், பொருள் கிளியரா பொருள், பரம்பொருள்னாலே மேலான பொருள். ஆனா நல்ல கிளியர் கட் ரூல்ஸ் எல்லாம் அதுக்குள்ள நிறைய இருக்கு. என்ன ரூல்ஸ்? தோன்றியவைகள் அது கிடையாது, தோன்றிக் கொண்டிருப்பவைகள் அது கிடையாது. தோற்றம் மறைவுனாலே எதனால நம்ம உணர்றோம்? 5 பொறிகள் புலன்கள்னால உணர்றோம். இதுல கிடையாதுப்பா. நீ உன் உடம்பையும் பாக்குற, சகல பிரபஞ்சத்தையும் பாக்குற, இது கிடையாதுப்பா. இங்க கிடையாது, ஆனா இங்கேயும் இருக்கு. அதுதான பூர்ணவிதம். இல்லையா? இங்கேயும் இருக்கு, ஆனா இங்க கிடையாது. இங்க மாத்திரம் கிடையாது. நம்ம மனத்துக்கு ஏன் பரபரப்பரன்னு இருக்கு? செட்டில் அதுக்கு ட்ரூத் கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ட்ரூத்ன்றது என்னன்னு தெரியல. அது எந்த வகையில அவசியம், எப்படி செஞ்சது, எப்படி இருக்க முடியும், அது எப்படி சாஸ்வத தன்மை கொண்டது. சத்துன்றாங்க, சித்துன்றாங்க. ஆனந்தத்தை விட்டுருங்க. ஆனந்தன்ற வார்த்தை எதனால வந்ததுன்னா, இங்க ஃபுல்லா தூக்கம், அதனாலதான் ஆனந்தம். புரியுதா? 2 நாள் முன்னாடி பேஷண்ட் கேட்டாங்க, நல்லது கெட்டது, கஷ்டம் சுகம் அப்படின்னு, குட் அண்ட் பேட் அப்படின்லாம் இருந்தே போயிட்டே இருக்குல்ல. உணர்ச்சிகள்ல இருக்கு, உலக விஷயங்கள்லயும் இருக்குல்ல. இது நல்ல பொருள், இது லேட்டஸ்டான பொருள், முன்னாடி மாடல் அது இல்ல, அதை வாங்கினீங்கன்னா யூ வில் சஃபர், ப்ராசஸிங் ரொம்ப நேரம் ஆகும், அப்படி இப்படின்ற மாதிரி எல்லா பொருள்கள் விஷயத்திலையும் சரி, குண விஷயத்திலையும் சரி, நம்ம ஓயாம படத்திட்டே இருப்போம். நம்மளே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அறிவை அப்டேட் பண்ற மாதிரி, சாஃப்ட்வேரை கம்ப்யூட்டர்ல அப்டேட் பண்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க இதனுடைய ஃபண்டமெண்டல்ல ஒரு புத்தர் சொல்லி கொடுத்துட்டாரு முதல்லயே, லைஃப் இஸ் சாரோ. எப்படி சாரோன்னு பாத்தீங்கன்னா, அது தக்க வைக்கிற போராட்டம் ஓயாம நடக்குது. பொருட்களையா இருக்கட்டும், குணங்களையா இருக்கட்டும், ஆரோக்கியத்தையா இருக்கட்டும், உயிரையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் போராட்டம். இப்பிரபஞ்சம் பூரா இருக்கு. ஒரு ஒரு விவசாய நிலத்தை கம்ப்ளீட்டா தரிச நிலமாக்கி, தார் போட்டு ரோடு ஆக்கி, பிரிட்ஜ கட்டி, புரியுதா? சோ அங்க இருக்கிற அதெல்லாம் உயிர்கள்லாம் இன்னும் க்ஷீணமா, ஒரு உயிரா இருக்கிற ஒரு புல்லு அந்த உயிர் தன்மைக்கும் கீழே போய் வெறும் அணுக்களா போய் மாறுறது. புரியுதா? அங்கெல்லாம் அறிவுநிலைகள் இருக்குல்ல. காடுகளா இருந்த நிலங்கள்ல உயிர்களா தெரிஞ்ச மிருகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு காடுகள் நகரங்களா மாறுது. அப்படின்னா 5 அறிவு வரைக்கும் இருக்கிற விலங்குகள் காலத்துல அப்படியே எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா? சோ எல்லாத்துக்கும் எப்ப பாரு வேட்டு வச்சு ப்ராப்ளம் நடந்துட்டே இருக்கு. ராகு பகல் தெரியாம நடந்துட்டே இருக்கு. நம்ம இதுக்குள்ள நம்ம சுட்டறிவுல பைத்தியக்காரத்தனமா எல்லாம் போட்டுண்டு சுகம் இருக்காமலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சுகம்னு எங்க இருக்கு? To be is always in conflict or in fright, இல்லையா? Fear. என்னுடைய நாளை சைக்காலஜி கூட நல்லா இருக்கணும்னு நம்ம இந்த செகண்ட் போராடிட்டு இருக்கோம். என் மூட டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு பையன் வந்தா கூட எரிஞ்சு விடுறோம். கொஞ்சம் போ, நான் தியானம் பண்றேன். சோ ஏதாவது தியானம் பண்ணி என்னமோ அப்படியே ஒரு பாட்டில் மாதிரி ஒரு மனசை அதே பதட்டப்படாம, புரியல? அப்படி ஏன்னா ஏதோ ஒண்ணு தவிக்கிறது, ஏதோ எல்லா இடத்துலயும் ஏதோ ஒண்ணு மனமா தோன்றியுள்ள எல்லாம் மனம் ஃபார்ம்ல தான் இருக்கு. நாம்ன்றது மனம், ஆனா ஃபார்ம்ல நேமோடையும் ஃபார்மோடையும் இருக்கும். அதுல ஏஜ வேற போட்டு இருக்கோம். புரியுதா? ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நம்மளையும் ஏஜ்ல வச்சுட்டு பௌதிக பொருட்களை காலத்துல அடையிறோம். மேன்மைகளை கெப்பாசிட்டிஸ்னு சொல்லப்படுற சுட்டறிவை திட்டி அப்டேட் பண்ணி அதிக சம்பளம் வாங்க பாக்குறோம். அந்த மாதிரி என்ன பண்றோம்? டோட்டல் பீயிங்கே டைமுக்குள்ளேயே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
டைமே கிடையாது. சைக்கலாஜிக்கல் டைம் வழியோட கிடையாது. பிசிக்கல் டைம் யூட்டிலிட்டேரியன், சிம்பிளி யூட்டிலிட்டேரியன். நிறைய பேருக்கு ஆபீஸ் போயிட்டு வந்து கூட ஆபீஸை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு கூட தெரியாது. புரியுதா? வீட்டுல சின்ன சின்ன கன்வீனியன்சஸ் கூட தெரியாது. ஏன்னா சுத்தமா உள்ள இருக்கிற அந்த செல்ஃப், இந்த லோயர் செல்ஃப், அகந்தையே கூட இருக்கட்டும், அகந்தைய கூட நல்லா பண்ணி வச்சுக்கலாமே, சௌகரியமா இருக்கலாம்ல. காலத்துல போட்டு நிர்பந்தம் பண்ணிப்போம். நம்மளை விட்டா நம்மளுடைய கலீக் வந்து நம்மள ஓவர்டேக் பண்ணிடுவான், ஜாக்கிரதையா இருந்துக்கணும், அவனை அடக்கியே வைக்கணும், அவனை மிரட்டி வைக்கணும், அப்படி இப்படின்னு என்னென்னவோ. வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லாம சாப்பிட்டு இருக்கும் போது இதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஆமா, எல்லா இடத்துலயும் எல்லாம் கண்டினியூ ஆகும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு வந்து இங்க வந்து காலம் வந்து ஒரு ஜோடனை, காலமா எழுந்துக்கிற, விழிப்பு நிலையா எழுந்துக்கிற, தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற ஒருத்தனுக்கு அவன் காலத்தினாலேயே தன்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் தாட்ஸா வச்சுட்டு அந்த தாட்ஸ் எல்லாம் தக்க வைக்கிற போராட்டம் தான் வாழ்க்கையை தக்க வைக்கிற போராட்டம். கரெக்டா? வேற ஒன்றும் பண்றது இல்லையே. நம்ம என்ன பண்றோம்? பையனை ஜாகிரதையா பார்த்துக்கணும், விட்டா அவன் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன்தான் கெட்டு குட்டிச்சவராயிடுவான். அவன் அந்த சைடே காமிக்காம அதை பத்தியே பேசாம அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கணும். நம்ம போராடுவோம். ஏன்னா என்னுடையது வந்து நானே, என்னுடைய பையன்றது நானே, என்னோட எக்ஸ்டென்ஷன் அவன். அவனுக்கு நடக்கிற ஒரு கெடுதல் எனக்கே நடக்கிறது அப்படின்னு அந்த ஐடென்டிபிகேஷன் தாட்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. ஃபீலிங்ஸா போய் அந்த உருவத்தை என்னன்னு தெரியல, நம்ம உருவத்தையே எனக்கு என்னன்னு தெரியல, என் பையன் உருவம் மொத்தம் நான் பெருசா தெரிஞ்சுட்டு இருக்க போறேன்னா. சோ 3D ஸ்பேஸ வந்து உண்மைன்னு எடுத்துட்டேன். அதுக்குள்ள இன்பில்ட்டா டைம் இருந்துட்டு இருக்கு அனுபவங்களா. அது இருக்கிற விதம் வந்து ஃபீலிங்ஸ் பிளஸ் அதுக்கு ஃபைல் ஃபோல்டர் நேம் போட்டு தாட்ஸ் இருக்கு மேல, பெரிய பெரிய ஃபோல்டர்ஸ். ஒரு ஃபோல்டர் அப்படி பார்க்கும் பொழுதே பையன் வந்து 4ஆம் கிளாஸ்ல ஒரு தடவை ஃபெயில் ஆயிருப்பான், இல்லாட்டி ஏதாவது ஒரு பிஇல அரியர்ஸ் வச்சிருப்பான். அந்த அரியர்ஸ் வந்து அப்படியே வந்து நிற்கும். ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதை, அவனை இந்த தடவையும் அரியர்ஸ் வைக்கிறதுக்கு எல்லா சாத்தியம் கொண்டு போய் சேரு, எங்கேயாவது கொண்டு போய் சேரு, டியூஷன்ல எக்யூப் பண்ணு, வெட்ட கூடாதவன் அப்படின்னு ரெசிஸ்ட் பண்ணுவோம். எல்லாமே மெட்டீரியல் மூமெண்ட்ஸ். புரியுதா? ஏன்னா when once you think that you are that body which is nothing but time and space, தக்க வைக்கிற போராட்டம் சஃபரிங். இது வந்து நான் சயின்ஸ் மூலமா சொல்றேன், அவ்வளவுதான், விஞ்ஞான பூர்வமா சொல்றேன். இட் இஸ் ஆப்வியஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், இல்லையா? இத நல்லா புரிஞ்சுக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் பதட்டம் போயிடும். வெறுமை புரிஞ்சுக்கணும். இப்படிதான் பதப்பதைக்க வைக்கும். பூர்ணமிதம், இது பூர்ணம் இருக்கு, வெறும் இதம் தான் இருக்கு, மேனிஃபெஸ்டட் தான் இருக்கு. புரியுதா? அதுல என்ன பூரணத்தன்மைன்றது நம்ம இப்ப அனலைஸ் பண்றோம், பாக்குறோம். சோ உங்களுக்கு வந்து this whole manifested thing is a survival. இது புரியுதா? போராட்டம் தான். அதுல முக்கியமா மனுஷனுக்கு பல லெவல்ல போராட்டம். ஏன்னா பேசிக்ஸே அவனுக்கு தெரியாது. அவனுக்கே வந்து இன்னொரு பக்கத்துல இன்னொரு நிலை, 3 நிலைகள் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. பகல் பொழுதுல விழிச்சிட்டு இருக்கும் போதே கனவு கண்டு இருக்கோம். கரெக்டா? பேசிண்டே இருந்து பேக்ரவுண்ட்ல வேற வேற பிளான் எல்லாம் போட்டுட்டு இருப்போம். அவுட் ஸ்மார்ட் பண்றது எப்படி, தக்க வைக்கிறது எப்படி, அடுத்த மாசத்தை எப்படி மீட் பண்றது, அப்படி இப்படின்னு எல்லா லெவல்லையும் மெட்டீரியல் பிளஸ் சைக்கலாஜிக்கல். இதுல வந்து ஓயாம ஒய்ஃபை எப்படி கன்வின்ஸ் பண்றது, ஹஸ்பண்டை எப்படி கன்வின்ஸ் பண்றது, அப்பாவை எப்படி கன்வின்ஸ் பண்றது அப்படின்னு தன்னுடைய டிசையர்ஸ், அது இது. ஆக்சுவலா எல்லா ஆன்சர்ஸும் அங்கேயே இருக்கு, க்ஷணத்துல இருக்கு, ஒரே க்ஷணத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதை மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது டைம்ன்றது கிடையாது. இதுவும் இந்த ஷெல்ஃப், மரத்தால் செய்யப்பட்ட ஷெல்ஃப்ல டைம்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. கரெக்டா?
இது எந்த மரத்துல இருந்து எடுத்தாங்களோ, எத்தனை மரங்களுடைய பலகைகள் வந்து இந்த ஷெல்ஃபா மாதிரி இருக்கும், இது விதை என்னைக்கு போடப்பட்டதோ அந்த மரத்துக்கு, அதனுடைய தாய் மரம் எந்த மரமோ, இப்படி பாத்தீங்கன்னா இந்த புலன்களாலேயும் பொறிகளாலேயும் அணுகப்படுற சகல காட்சிகளும், சகல அந்த காட்சிகளுக்கு தான் அந்த பெயர்கள். சோ பெயர்களை கூட விட்டுலாம். அத்தனையும் வந்து டைம்ல இருக்கு. சத்தியமா டைம்ல இருக்கா இல்லையா? அது ஒரு சத்தியமான டைம், இந்த குரோனாலஜிக்கல் டைம் கிடையாது. புரியுது? பிறந்தவங்களும் சொல்லிடலாம், நான் இன்னைக்கு அந்த தேதிக்கு பிறந்தேன், எனக்கு இவ்வளவு வயசாகுது அப்படின்னு எல்லாம் பேசிடலாம். அங்க வந்து நான் வந்து இந்த மென்டல் மெச்சூரிட்டியை அட்டைன் பண்ணது வந்து முன்னாடி எல்லாம் நான் இப்படிதான் புத்தி கேட்டு கிடந்தேன், இப்ப புத்தியா இருக்கேன், இன்டெலிஜென்டா இருக்கேன், அப்படி இப்படின்னு எதுவும் சைக்கலாஜிக்கலா அப்படி இப்படி மாத்தினதுல நம்ம பேசிக்கலாம். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டைமா அப்படியே நம்ம பண்ணிட்டு வரோம். ஆனா இந்த ஷெல்ஃப் எப்படி இருக்கு, நிஜமாவே ஒரு பிசிக்கல் டைமாவே அது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. பட் அதுக்கு டைம்னு கொடுத்துட்டோம் பேரை, அது ஒரு இன்சிடென்ட். இப்படிதான் அந்த சாந்தி மந்திரம் வந்து அணுகிறது. பொருட்களையும் சரி, பிரபஞ்சத்தையும் சரி, ஒரு மனிதனையும் சரி. யூ ஆர் an incident, I am an incident. புரியுதா? அது டைம் தனியா வந்து ஒரு கண்டினியூட்டி கொடுக்கிற ஒரு இதை கொண்டே வரல. அதனாலதான் அத்தனை சாந்தி மந்திரங்களும் இன்னும் 10,000 வருஷம் ஆகட்டும், 10 லட்சம் வருஷம் ஆகட்டும், அந்த பிரின்சிபல் தான். புரியுதா? நம்ம என்ன பண்ணுவோம், முதல் பாணிப்பட்டு யுத்தம், 2வது பாணிப்பட்டு யுத்தம் எதையாவது ஒரு டைம் எல்லாம் போட்டுட்டு, நெப்போலியன் இந்த வருஷம் பிறந்தாரு, இங்க அந்த வருஷத்துல அந்த இடத்துல அந்த யுத்தம் ஆரம்பிச்சது, அதெல்லாம் ஒரு டே நம்பர்ல போட்டு நம்பர் முக்கியம் கிடையாதுங்க. மனத்தினால் நிகழ்ச்சிகள், பிக்சட் நிகழ்ச்சிகள் திரும்பி திரும்பி வந்து கொண்டிருக்கின்றன. ஒருவா எவ்வளவு வந்து அப்படியே பிரிஞ்சு ஒரு தத்துவமாக பார்த்திருந்தா தோன்றியுள்ளவைகளும் பூரணங்கள்னு ஒரு வார்த்தை எப்படி சொல்ல முடியும்? புரியுது? நம்ம ஹிஸ்டரியா இருக்கட்டும், நம்மளுடைய கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், பூமி உருண்டைன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு, அது 2 வருஷம் கண்டுபிடிச்சார், இருந்தத சொன்னார், அது கூட ஒரு டைம்ல தான் நம்ம பார்ப்போம். புரியுதா? இந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது, எலக்ட்ரிசிட்டி இந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது, எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஏற்கனவே இருந்துருக்கு. அப்படின்னா ஏற்கனவே இருந்துருக்குன்னா பூர்ணமிதம்ன்றதும் சத்தியம் தானே, எல்லாம் பினிஷ் தானே. புரியுதா? இதெல்லாம் பூர்ணமிதம்ன்றது பொருள்களை பத்தியது, தத்துவத்தை பத்தி நம்ம புரிஞ்சு தத்துவத்துக்கு ஷிஃப்ட் போவோம். புரியுதா? தத்துவம் மாறல, மனித புத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் ஏதோ ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கிற மைண்ட், அட்வான்ஸா இருக்கிற மைண்ட், ரிலாக்ஸ்டா இருக்கிற மைண்டுக்கு டபால்னு அடுத்த ஒரு டிஸ்கவரி அதுக்குள்ள ஓபன் ஆகுது. இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? புரியுதா? அது முன்ன அங்க இருந்துட்டு இருக்கு. இவருக்கு இவர் ஒரு அளவுக்கு வந்து இவர் வந்து தத்துவத்தோடையும் சேர்ந்து திங்க் பண்ணணும். புரியுதா? அந்த தத்துவத்தோட அவர் போய் திங்க் பண்றதுக்கு தான் அவர் என்ன பண்றாரு, அவரை வந்து பல பிறவிகள் எடுக்க வச்சு ஒரு விஞ்ஞானியா இருந்துட்டு இருப்பாரு. இந்த தாட் வந்து அவர் போயிட்டே இருக்கும் விதவிதமா. புரியுதா? ஒரு பொருளை நான் தொடர்ந்து, ஒரு நிகழ்ச்சியோ ஒரு பொருளையோ ஒரு இயற்கையினுடைய இயக்கத்தையோ நான் தொடர்ந்து பார்த்திருந்தா உண்மை தெரிஞ்சணும்ல, அதோட உண்மை தெரிஞ்சணும்ல. அதனால இந்த உண்மையை வந்து தவறான வந்து ஏதோ ஒரு செஞ்சுரியில, 21st செஞ்சுரியிலயோ 20th செஞ்சுரியிலயோ ஒரே விஞ்ஞான கண்டுபிடிப்புகளா ஒரு புத்திக்கு தெரியுது. பட் உண்மை என்ன? பூர்ணமிதம். எல்லாம் கம்ப்ளீட். ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்ளீட் நிறைய நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆசுவாசப்படணும்ல. கரெக்டா? நீ ஒரு இன்சிடென்ட், உன்னுடைய வாழ்க்கை காத்தால எழுந்ததுல இருந்து
நீ இப்படி வந்து பார்க்கணும், எல்லா தாட்களும் ரியாக்ஷன். கரெக்டா? பினிஷ்ட், ரெடி, பினிஷ்ட். நீ நம்பர்ல மாட்டிட்ட. இன்னைக்கு வந்து 26th ஜனவரி ரிபப்ளிக் டே அப்படின்னு நீ டைம்ல மாட்டிட்டு அந்த கான்செப்ட் ஓயாம ஒவ்வொரு செகண்டும் அப்படி ஃபிளீட்டிங்ல அப்படி வந்துட்டு 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 நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு, புரியுதா? உண்மையை பார்க்க விடாம மறைக்கிறது, உண்மை ரிலாக்ஸே பண்ண விடுறது இல்லை. எல்லா தேதிகளும் எல்லா கிழமைகளும் எல்லா நல்ல நாட்களும் எல்லா அசுக நாட்களும் எல்லாம் லேபிள் போட்டு ரிமைன் பண்ணிட்டே இருந்தா நீங்க எப்படி வந்து அன்டச்சபிளா இருக்க முடியும்? உண்மையும் தெரியாது. உண்மையா வந்து எல்லாம் இன்சிடென்ட்ஸ். இவங்க எப்படி கிடைச்சு வச்சிருக்காங்க பஞ்சாங்கத்துல இருந்து 60 வருஷம் 100 வருஷம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் கூட இன்னைக்கு வந்து சந்திர கிரகணம் வரும், இன்னைக்கு சூரிய கிரகணம் வரும். எப்படி? அது இன்சிடென்ட்ஸ். they look at as incidences. சோ இங்க எல்லாம் finished, பூர்ணமிதம். இதேதான் நம்ம இவர் பகவான் ரமண மகரிஷி என்ன சொல்றாரு, ஒரு பாட்டுல ஃபுல்லா டைமை பத்தி பேசுறாரு. இந்த எல்லாரும் சிங்க்ரனைஸ் ஆறாங்க பாருங்க. வேதகால மந்திரம் அது, அதை அப்படியே பிரிச்சு போடுறாரு, ஸ்பேர் பார்ட்ஸ் கைட்டு போடுற மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கு. அது தெரிஞ்சதால, அதனுடைய டீப் மீனிங்க தெரிஞ்சதால நம்ம கொதிக்கிற மனசு, பதபதிக்கிற மனசு, டைமா இருக்கிற ஒரு ஜீவன், அட போடா இந்த டாக்ஸ் எல்லாம் வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது, அடுத்த மாசம் வரப்போகுது, இன்னும் 2 வருஷம் கழிச்சும் வரப்போகுது, உடம்பு இருக்கிற வரைக்கும் இதுதான் ரெபுடேஷன்ல வந்துட்டு இருக்குது. திஸ் வெரி பீயிங் இஸ் அன் இன்சிடென்ட். ஒரு பெண்டுலம்ல வந்து இப்படி இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, இன்சிடென்சஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு, திருப்பி திருப்பி வந்ததுதான் வந்துட்டு இருக்கு. இதுல ஆணுன்னு சொல்லிட்டு இருக்கோம், பெண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து சாஃப்ட்வேரா ஒண்ணு உட்காந்துட்டு மானான்னு ஒண்ணு பைத்தியக்காரத்தனமா எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இப்படின்னு எல்லாம் வந்து அவ்வளவு உண்மைகளை வந்து அந்த பாட்டுல அவர் சொல்றாரு. என்ன பாட்டுன்னா, நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வு நிற்ப நிகழ்கால் அவையும் நிகழ்வே, நிகழ்வொன்றே இஃதுண்மை தேராது இறப்பு எதிர்வு தேர உணல் ஒன்றின்றி எண்ணல் உணல் அப்படின்னு. ஒண்ணு இல்லாத வந்து அடுத்த நம்பர் வராது. 10 லட்சம் சொன்னா 10 லட்சம் ஒண்ணுதான் 10 லட்சம். அது ஒரு ஷார்ட்டா சிம்பிள் ஆக்கிட்டான். 6 சைபர் போட்டா 10 லட்சமா, 6 சைபர் போட்டு 10 லட்சம் ஒண்ணுக்கு பக்கத்துல. அந்த சிம்பிள்குள்ள 10 லட்சம் 111 இங்க இங்க வந்து 10 லட்சம் 1 இருக்கா மாதிரி இந்த மரத்துக்குள்ள ஒவ்வொரு க்ஷணமும் ஆட்டம், நியூட்ரான், புரோட்டான், பாசிட்ரான், எலக்ட்ரான், என்னவோ சயின்டிபிக் பார்ட்டிகிள்ஸ், புரியுதா, சப்ஆட்டமிக் பார்ட்டிகிள்ஸ் எங்கேயோ சுத்துது இல்ல, அந்த இடம் வந்து இட்ஸ் a கான்செப்ட், டைம், புரியுதா? எவ்ரிதிங் இஸ் a கான்செப்ட். இயற்கையே ஒரு கான்செப்ட். கான்செப்ட்னா என்ன? ஸ்டஃபே கிடையாதுன்னு அர்த்தம், உண்மையே கிடையாது. பார்ப்பது, கேட்பது, அதான் அந்த பாரதியார் நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ மாயைகளோ உன் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, ஸ்டஃபே இல்லையா உங்ககிட்ட, இன்சப்ஸ்டான்சியலா. புத்திசம் பூரா புத்தர்கள் தான் பேசிட்டு இருப்பார், இன்சப்ஸ்டான்சியாலிட்டியை பத்தி தான் பேசுவார். அதனாலதான் அவர் பேசிக் பிரின்சிபல் அனாத்மான்னு. அனாத்மான்னு ஒரு அறிவுள்ள பொருள் கிடையாதுயா, உடம்புக்குள்ள மனசுக்குள்ள வேற பாங்குல சொல்றாரு. அவ்வளோ டோட்டாலிட்டி அறிவா இருக்கு, இன்விசிபிளா இருக்கு, இன்டான்ஜிபிளா இருக்கு. தனி உடம்புக்குள்ள தனி மனசு புத்தி என்னவா திங்க் பண்ணாலும் அறிவு கிட்டத்தான் தான் அது. ஆக்சுவலா ignorance இதுதான், புரியுதா? அறியாமைன்னு ஓயாம, ஏன் நான் என் ஆன்மாவை அறியலைன்னா அறியாமை நல்லா இருக்கு. நான் அறியாமைன்னு என்ன அர்த்தம்னா, இந்த பேசிக் ஃபேக்ட் தெரியல நம்மளுக்கு. நம்ம தாட்டை வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா நினைச்சிட்டு, நம்ம உணர்ச்சியே இன்டெலிஜென்ட். என்ன அது உடம்பு ரத்தம் போயிட்டு இருக்கு, இவன் உயிர், அது எவ்வளவு ரத்தம் வேஸ்ட் ஆயிருக்கு, இங்க அடிபட்டு ரத்தம் வேஸ்ட் ஆயிருக்கு, உயிர் போயிட்டு இருக்கு. எல்லாம் பில்ட் பண்றது தாட்ஸ், புரியுதா? தாட்ஸ் கான்செப்ட்.
அவனுக்கே ஒரு செடேஷனை கொடுத்து தூங்க பண்ணிட்டா எவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியாம இருக்கும். எல்லாம் ஷிஃப்ட் இன் கான்சியஸ்னஸ். So basically everything is consciousness. இப்ப இந்த ஷெல்ஃப்னு சொல்றேன், மரம் சொல்றேன், அதுக்குள்ள கிடக்குது. உங்க வீட்டுல வந்து இதுல வந்து 20 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இன்னும் 25 வருஷம் ஆன பிறகு இது கொஞ்சம் அப்படி ஏதான கரையா அடிச்சு அப்படி இதுல எடுத்து அப்படின்னு போறாங்க. திருப்பி வந்து கரையானுக்கு ஆதாரமா போயிட்டு இருக்கு. உள்ள இருக்கிற சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ல ஊடுருவி இருக்கிற ஸ்பேஸுக்கு அதுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் வந்து டைம். 3 டைமென்ஷனுக்குள்ள ஊடுருவி இருக்கிற அதனால இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல்ல எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இந்த ஸ்கல்லு இல்ல அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல. 3 லட்சம் வருஷம் முன்னாடி செத்தவனோட இது வந்து ஐஸ் கட்டிலேயே இருந்ததுனால டேட்டிங் பண்றாங்கல்ல, கார்பன் டேட்டிங் பண்ணி எக்ஸாக்டா சொல்றாங்கல்ல. பட் என்னத்த சொல்றாங்க? ஊடுருவி நிக்குது 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல, ஊடுருவி கூட 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 இருக்கு. நம்ம அதை வந்து பிசிக்கல் டைமையும் சேர்த்து நம்மளுடைய சுட்டறிவு ஞானத்தையும் சேர்த்து நம்மள பதபதைக்கிறதுக்கு நம்ம ஏற்றிட்டோம். அதை புரியுதா? அத சிம்பிளா அந்த சாந்தி மந்திரமும் சொல்றது. பகவான் ரமண ஒரு விஷயம் சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாருன்னா, நிகழ்வினை பற்றி, நிகழ்வுன்னா இன்சிடென்ட், கரெக்டா? நிகழ்ச்சினா என்னங்க? ப்ரோக்ராம். இன்சிடென்ட் இப்படி அடிக்கிறதுமா கால் மரத்து போற கொஞ்சம் ஆஃப் பண்ணு, இல்லாட்டி நம்பர் ஜாஸ்தி பண்ணு. புரியுதா? நிகழ்வினை பற்றி அப்படின்னா என்ன? ஒரு 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 ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங், ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதுலதான் ரெண்டும், அது அது முன்னாடி இருக்கிறது பேரு பாஸ்ட், பின்னாடி இருக்கிறது பேரு ஃபியூச்சர். டென்ஸ்ன்றான் இங்கிலீஷ்ல இல்லையா? ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். டென்ஸ்னால என்ன? டென்ஸ்ட், டென்ஷன். புரியுதா? இழுக்குறது, எலாங்கேட் பண்றது, இழுத்து விடுறது, ரப்பர் இழுக்கிற மாதிரி இழுக்குறது. புரியுதா? எது இழுக்கிறது? எது இழுக்கும்? தன்னை இன்செக்யூர்டா நினைக்கிற தாட்டு தான் இழுக்கும் எல்லாத்தையும். புரியுதா? பாசிட்டிவும் உள்ளாடி பிடிக்கும், அதே மாதிரி நடக்கணும், அதே மாதிரி படம் விடணும், அதே மாதிரி படிக்க விடணும் எப்படி இருக்கும். புரியுதா? கேட்டது, இது பண்ணது, அதை ரெஜிஸ்டர் பண்ணது, அதை அப்படியே டிட்டோ போட்டு மிமிக் பண்ணி சோ நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வு நிற்ப நிகழ்கால் அவையும் நிகழ்வே. அதாவது ஒவ்வொன்றுமே இன்சிடென்சஸ் தான். அது எப்பன்னா ஒரு க்ஷண பூரணமா இருக்கு, அவ்வளவுதான். பூரணம்னா என்ன அர்த்தம்? there is no past present, எதுவுமே இல்ல. டைம்லெஸ்னஸ் பூரணமா அந்த இன்சிடென்டா இருக்கு, முடிக்கப்பட்டாச்சு. புரியுதா சொல்றது? நாளை காத்தால நம்ம வாங்கி சாப்பிட போற காய்கறிகள் ஏதோ தோட்டத்துல இருந்து இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கும், கோயம்பேடுக்கும் த்ரூ அவுட் சிட்டிக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்கும். நம்ம அடுத்த மாதம் சாப்பிட போற காய்கறிகள், பழங்கள் எல்லாம் கூட டிராவல் ஆயிட்டு இருக்கும். நம்ம அவங்களுக்கு அடுத்த மாதம் இந்த ரத்தத்தை சுத்திகரிச்சு நல்ல ரத்தமா ஓடிட்டு இருக்கிற ரத்தம் கூட ரெடி ஆயிட்டு இருக்கு, டைம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா பிரபஞ்சத்தை பார்த்தாலே டைம்லெஸ்னஸ்ல எல்லாம் இருக்கு இல்லையா? எங்கேயாவது வானத்துல ஏதாவது ஒரு குறியீடு தெரியுதா? 2015 ஜனவரி 26 அப்படின்னு போட்டு ஏதாவது பிளிக்கர் ஆகிட்டே இருக்கா? எங்கேயாவது இருக்கா? உங்க உடம்புல ஏதாவது பிளிக்கர் ஆகிட்டே இருக்கா? வயசாயிடுத்து, எனக்கு 45வது வயசு, 15வது நாள் அப்படின்னு ஏதாவது போயிட்டு இருக்கா? 25வது செகண்ட், 26வது செகண்ட் அப்படின்னு ஏதாவது போயிட்டு இருக்கா? எல்லாம் கான்செப்ட், எல்லா நேம்ஸும் கான்செப்ட். அதுக்கு பின்னாடி இயற்கையான முழுமையான நிகழ்வுகள் தான் இருக்கு. அந்த நிகழ்வுகளை ஜோடிக்கிறோம்.
அதை பண்றதும் அந்த நிகழ்வுகளா இருந்த தாட்டு, அந்த டைமா இருக்கிற தாட்டு, அது செக்யூரிட்டியா பிடிச்சிக்குது இல்ல, அந்த பிடிச்சிக்கிற ஒரு திருடம் தான் வந்து அகந்தை. இன்சிடென்சஸ டைம்ல போட்டுட்டாதான் அவனுக்கு கிரிப்பு கிடைக்கும். அந்த டைம்ல போடுற விதம் கூட என்ன, இவன் ஏற்கனவே நிறைய ஃபைல் ஃபோல்டர், நல்லது கெட்டது, சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், ஆதாயம் விரயம், மகிழ்ச்சி இகழ்ச்சி, பல குணங்கள்லையும் பலவிதமான பொருட்கள் சம்பந்தமாகவும் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் எல்லா சம்பந்தத்திலையும் இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் வச்சுட்டு இருக்கான். மைன்யூட்டஸ்ட் லெவல் வரைக்கும் இருக்கு. பொறுமா பொங்கல் சீசன் வந்து ட்ரெயின் வந்து எல்லாம் ரிசர்வேஷனே கிடைக்கலன்னு வச்சுக்கோம். நம்ம ட்ரெயின்ல ஏறிட்டோம், ஃபுல்லு அன்ரிசர்வ்ல ஃபுல்லு. அப்ப கூட எப்படியோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டுபிடிக்குமா இல்லையா, இடத்த கண்டுபிடிக்குமா இல்லையா, சார் கொஞ்சம் அந்த பைய எடுத்துங்க, மேல ஏற மூலையில நான் உட்காந்து அப்படின்னு தன்னை ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஒரு டப்பாவை தூக்கி மேல வச்சுக்கிற மாதிரி தான் சமூகத்துக்கு பதிலா. ஏன்னா அவ்வளவு நேரம் கொஞ்சமாவது இவ்வளவு நேரமா நின்றுட்டு இருக்கும், 3 மணி நேரமா நின்றுட்டு இன்னொரு 3 மணி நேரம் நிக்காம அப்படி கொஞ்சம் சாஞ்சிக்கலாம், ஒரு கால்ல உட்காரலாம், ஒரு சைடுல உட்காரலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஐடியா கொடுத்து அதுதான் பண்றதா இல்லையா. எல்லாமுமே எல்லா மூமெண்ட்டுமே என்ன இதெல்லாம் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து இன்சிடென்சஸ் எல்லாம் என்ன இருக்கு, தான்ற ஒரு சென்டரை சௌகரியமா வச்சுக்கிறது, அசௌகரியம் இல்லாம பண்றது, புரியுதா, சைக்கலாஜிக்கலாவும் இதை பண்றது, புரியுதா. பையனே என்ன சொல்லுவான், ஏண்டா நீ பி சேர போறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுறது, இந்த 3 மாசத்துல ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடியேண்டா, நடுவுல ஒரு சின்ன பேக்கேஜ், ஒரு 3 monthsல. ஏன்னா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு, இப்படிதான் வந்து இந்த ஜீவத்துவம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, டைமா தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கிறது, இன்சிடென்ட்ஸா விடாம. நான் வந்து இதை வந்து அன்றாட வாழ்க்கைக்கு சொல்லல, தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். தத்துவத்தை புரிஞ்சுன்னா அந்த அன்றாட வாழ்க்கை சும்மா இது மாதிரி லட்டு மாதிரி சாப்பிட்டு போலாம். இந்த வாழ்க்கையும் புரியுதா, ஒரு சைடு மோட்சமும் இருக்கு, கேரண்டி இது மோட்சம்னா என்னன்னு தெரிஞ்சிடும், காமெடியா போய் முடியும். ஏன்னா அப்படிதான் விளக்கிறார் பாருங்க பகவான். நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வுன்னு இருக்கு, அதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்குப்பா, அந்த இன்சிடென்ட வச்சு அந்த இன்சிடென்ட் அணுகிறவனே வந்து பாஸ்ட்ல இருந்து உள்ளுக்குள்ள நுழையிற மாதிரியும், இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் போறத நான் எதிர்காலத்துக்குள்ள நுழையிற பிரசன்ட், அதாவது இது வந்து பாஸ்ட் இந்த ரூம், அந்த ஹால் வந்து பிரசன்ட், அப்படியே வெளில போனேன்னா அது ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரியும் ஒரு பாவம், அடிப்படை பாவத்தை வச்சிருந்தாதான். ஏன் வச்சுக்கிறதுன்னா பயந்து கிடக்கிற ஈகோக்கள் அங்க கிடக்கு, நிறைய கிடக்கு, அதுகளுக்கு துணையே, வழிக்கு துணையே இப்படிதான் அது வளர்க்கறது. நான் பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாது. குட்டி குட்டி லேர்னிங் எல்லாம் தினம் தினம் நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம்ல, துணுக்கு செய்தி மாதிரி, பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். வெப்சைட்டுக்கு போறதுன்னா இந்த வெப்சைட்டுக்கு போ, இதுக்கு சீக்கிரம் ரிசர்வ் பண்ணலாம், இங்க போய் பண்ணு, தசன் நகர்ல போய் பண்ணு, கியூ கம்மியா இருக்கும், இந்த டைமுக்கு போ அப்படின்னு ஒண்ணுத்துலயும், புரியுதா. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் வந்து கல்வன் யாரு, டைமாவே தன்னை அடிப்படையா பாவிக்கிறவன். அது வந்து இதுல மரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு, பொறுமா. நம்ம மரமாலாம் இருந்திருக்கோம், செடி கொடி மரம், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல் விருட்சமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி பேயாகி மனிதராய் கணங்களாய் தேவராய் வல்லசுரராய் முனிவராய் செல்லாம் என்ற தாவர ஜங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் என்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். மெய்யேன் அங்கெல்லாம் அதெல்லாம் அங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் கட்டி விட்டவர் அவரு, புரியுதா. டைம் எல்லாம் தூக்கி போட்டாரு, டைம்ல பத்தி யோசனை போச்சுன்னு அந்த அகதையை பிடிச்சி படாம ஒரு அறை கொடுக்குறாரு. டைம்ல யோசிப்பியா நீ,
டைமா யோசிப்பியா? டைமா வருவியா? பிளான் பண்ணுவியா? என்ன பிளானிங்? இதுதான் பகவான் சொல்றார். நிகழ்வினை பற்றி